welcome to our channel Sahara Creations. I am Swarnalatha Sriraman and this is my granddaughter V Sahasra. Hi. எங்க பாட்டி என்ன பார்த்து ரொம்ப நல்லா ட்ரெயின் அப் ஆயிருக்காங்க. Thank you. Congratulations. Thank you Sahasra. நான் just ட்ரை பண்ணேன். அதான். ஆனா இதுல என்ன மிஸ்ஸிங்? நமஸ்காரம். ஆமா. அதுக்கு பதிலா ஹாய். Welcome to another episode of Partiyum Petiyum series, episode 11. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, சீரீஸ் நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். இங்கே நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவளை ப்ரைஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ரைஸ் எனக்கும் வருதுன்றது ஐ ரியலி தேங்க்யூ ஆல். ஆமாம், என் பாட்டு பாடுறது மட்டும்தான் கைஸ் என் வேலை. அதை நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பாட்டி எப்போவுமே வழக்கம் போல் எல்லா எபிசோடில் பண்ணுற மாதிரி பேசி கொடுப்பாங்க. நான் போகிற இந்த பாட்டோடைய படம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலையிலே பழமுதிர் சோலையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனிக்குயும் வேலையிலே கன்னிமனம் பொய்து விட்டான். கன்னிக்குயும் வேலையிலே கன்னிமனம் பொய்து விட்டான். 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை, 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை, வள்ளல்தான் வாழ வந்தான் பெண்மையே வாழ வைத்தான், பெண்மையே வாழ வைத்தான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். பாடிட்டு சகஸ்ரா. பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே அப்படின்னு அந்த பீசுல பாடும்பொழுது ரொம்ப அழகா இருக்கும். எதுக்குன்னா எவ்வளோ பெருமாள் மேல கடவுள் மேல பாட்டு இருக்கும் பொழுது இந்த முருகன் நீ எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க அம்மாக்கு இஷ்ட தெய்வம் முருகன். எங்க அம்மாக்கு பழனிலேருந்து ஒருத்தர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் ரங்கநாதன்ட்டு, அவர் பழனி முருகனுடைய போட்டோ யாமிருக்க பயமேன்னு ஒரு போட்டோ கொண்டு வந்து கொடுத்து ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தோம்னே எங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா முருகன். ஏன்னா அப்பெல்லாம் என்ன குழந்தைன்னெல்லாம் தெரியாது. என் தம்பி முருகன் 5ஆம் தேதி வந்தான், என் தம்பி 6ஆம் தேதி பிறந்தான். அவன் எங்க அம்மாக்கு முருகனே எனக்கு பிறந்தான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ப்ரீஷியஸ் சன்னா என் தம்பி பிறந்தான், 6வது குழந்தை. அது 6வது குழந்தை. முதல்லலாம் நாங்கள் 2 டாட்டர்ஸ் வேற முதல்ல, அதனால ரொம்ப ப்ரீஷியஸ்னால ஒன்னொன்னுத்துக்கும் என் தம்பிக்கு ஏதான அலர்ஜி வந்தா கூட முருகா அப்படின்னு சொல்லி விபூதி தடவி பார்த்துப்பா. சரியா போயிடுது, என் முருகன் தான் சரி பண்ணா அப்படின்னுவா. அந்த அளவுக்கு முருகன் மேல எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகன்னா முருகன்னா சம் பவர் இஸ் தேர் அப்படின்னு அப்படியே தோணிண்டே இருக்கும். சரி, அந்த எபிசோடு தான். அப்படின்னா என் பையனை எடுத்துனாங்களா, என் பையனுக்கு ஷஷ்டி முடிஞ்சது. இந்த கோவிலில் சின்ன புக்கு கொடுத்தா, ஷஷ்டி கவச்சம் புக்கு கொடுத்தா. நான் அதை ஒரு 10 புக்கு கொடுத்தா. அதை ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு பண்ணி எங்கள் ஆஃபீஸில் கோமலவல்லின்னு ஒரு மேடம் இருக்கா. அவள் ரொம்ப ஸ்வீட்டாக பாடுவாள். அவள் என்ன பண்ணா, லஞ்ச் டைமில் சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் ஷஷ்டி நோக்க சரவண பவனா அதை எங்கள் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற 10 பேருக்கு சொல்லி கொடுத்த உடனே அதை நாங்கள் டெய்லி கல்கண்டு வச்சு சுவாமிக்கு நாங்களே உட்காந்து சுவாமி போட்டோ வச்சு பண்ணிட்டு நாங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்போம். யூ ஓன்ட் பிலீவ், அது கரெக்டாக 48 days முடிஞ்ச உடனே கந்தசாமி கோவிலில் அபிஷேகம் அரேஞ்ச் பண்ணோம். அது வெளியில் டாலர் கொடுத்தா, அது போட்டுருந்தேன். இம்மீடியட்டாக ஐ காட் ப்ரெக்னென்ட்.
உடனே எனக்கு என் பையன் பிறந்தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு எப்படி முருகன் அருளால் என் தம்பி பிறந்தானோ அதே மாதிரி எனக்கு என் பையன் பிறந்தான். சரி, இதுதான்னா எனக்கு அதை அவ்வளோவா கனெக்ட் பண்ணிக்க தெரியல. அப்போது ஒரு நாள் பேங்க்குக்கு போய் உட்காரும் பொழுது ஒரு பெரியவர் வந்தார். இவன் பண்ணுற நாட்டி சேஷ்டெல்லாம் பார்த்துட்டு அவராக சொன்னார், அம்மா இவனுக்கு முருகனுடைய அருள் இருக்கு, இவனுடைய பிறந்த நாளுக்கு கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ, அவனுக்கு எந்த சமயத்தில் அவனுக்கு அருள் வேணுமோ அந்த முருகப்பெருமான் இவனுக்கு அருள் பண்ணுவார் அப்படின்னா எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்தது. இன்னி வரைக்கும் நவ் இஸ் ரன்னிங் 40. இது வரைக்கும் அவனுடைய பிறந்த நாளுக்கு அபிஷேகம் பண்ணி ஃப்ரைடே வந்ததுன்னா அவனுக்குன்ட்டு ஸ்பெஷலாக பண்ணிடுவேன். மாலை சாத்தி வஸ்திரம் சாத்தி முன்னாடி பைனாண்டர் கோவில் பண்ணியிருந்தேன், இப்போ ஆனந்தீஸ்வரர் கோவிலில் பண்ணுறேன். ஸ்டில் ஐ எம் கண்டினியூ. சரி, இது இப்படியா, இது 2 ஜெனரேஷன் தான். எங்கள் அம்மா இறந்த தீபாவளி அப்போ தான் இருந்தேன். எங்கள் அம்மா இறந்த 6ஆம் நாள் என்னோட கிராண்ட் டாட்டர் சகஸ்ரா பிறந்தா. நான் அவளை அம்மான்னு தான் சொல்லுவேன். ஷீ இஸ் மை மதர். ஏன்னா வித்தின் 10 days பிறந்தா. இதில் பியூட்டி என்னன்னா இவளுக்கு முருகனோட பாட்டுன்னு சரளமாக வருது. திருப்புகழ் இட்ஸ் எ டங் ட்விஸ்டர். அவளுக்கு அந்த ரகரமும் லகரமும் அருமையாக வருது. இதில் இன்னும் பெரிய ஒரு பிளஸிங் என்னன்னா அவளுக்கு கிடைச்ச குரு. திருப்புகழ் சொல்லித்தர அந்த மாமி என்ன சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எத்தனை நன்றி சொன்னாலும் எனக்கு போராது. ஏன்னா அதனுடைய வழியாக நான் அந்த முருகனுடைய அருளை கேட்டு நிற்கும் பொழுது என்னோட அம்மாவாகி என்னோட சகஸ்ராக்கு திருப்புகழை சொல்லி கொடுக்க வச்சு அவளுக்கு அந்த அருளை கொடுக்க வச்ச அந்த முருகனுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். அது மாதிரி எனக்கு முருகன்னா நான் ஏன் அவரை வழிபடக்கூடாது? இவ்வளோ கனெக்டடாக இருக்கும் பொழுது அழகன் என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. அதனால என்னைக்குமே அந்த முருகனுக்கு அறுபடை வீடு முருகனுக்கு அரோகரா. உனக்கு எதனா தெரியுதா இந்த மாதிரி எதனா சொல்லும்போது? வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹர் ஸ்டோரி? எனக்கு இதுக்கு கேட்கும்போது பிகாஸ் தீஸ் ஸ்டோரிஸ் ஐ எம் ஹியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா சின்ன வயசுலலாம் நிறைய நேரம் இருக்கும், பேசுவோம், ஜாலியாக இருக்கும். இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, அதனால் பேச முடியல. அதனால் இப்போ தான் எல்லா கதையும் பாட்டியும் மூலமாக இந்த சீரீஸில் நிறைய அன்னோன் ஸ்டோரிஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது மோர் தேன் கூஸ் பம்ப்ஸுங்கிறது ஒரு கோஇன்சிடென்ஸ் எவ்வளோ பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். அதே மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு ஃபீலிங் கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கும். இட்ஸ் நாட் ஸ்டோரிஸ், இட்ஸ் ரியல். ஸோ அதான் ரியல் ஸ்டோரிஸ்னா என்னது? நடந்த இன்சிடென்ட்ஸ் ஸ்டோரிஸ் கிடையாது. இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கும் பாட்டி சொன்ன மாதிரி எனக்கும் முருகன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாலமுருகன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன சொல்றது, எனக்கு திருப்புகழ் பாடி கத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகனை பாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன பாலமுருகரை பத்தி பாடுறது தமிழ்ல அதுவும் மோஸ்ட் சாங்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றது, அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் டிஸ்கிரைபிங் அபவுட் ஹிம்மே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் முருகனின் மறுபெயர் அழகுன்னு ஒரு பாட்டு போட்டோம் எப்போமாவது சஷ்டி அப்போ நாங்கள் போட்டோம். அந்த பாட்டு பாடும்போது அந்த ஒவ்வொரு வரிகளும் எனக்கு படிச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணி நம்மளே இமேஜின் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ எனக்கு முருகர் மேல இருக்கிற சாங்ஸையும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. ஒரு திருப்புகளோட முடிச்சுக்கிறியா ப்ளீஸ்? தீயால் யான் உன்னை பல காலும் பற்றியே திருப்புகழ் பாடி முத்தனாமாறனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமாதான சர்க்குணனேயா ஒப்பிலா மாமணிகிரிவாசா வித்தக ஞான சர்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே
பெருமாளே முத்தியே சேவதற்கருள்வாயே. அருமை 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 சகஸ்ரா, அருமை. தேங்க்யூ. திருப்புகழ் பாடி அழகா முடிச்சிட்டோம். அருமையா இருந்தது. ஓகே, முருகாசரணம். முருகாச்சரணம். Bye. Thank you. Please like, share and subscribe.